சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னுக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரியை கேட்போம். இந்த ரியலாக நடந்த கோஸ்ட் ஸ்டோரியை நம்ம கிட்ட சொன்னவங்க பேர் வந்து பிரியா. ஸோ இது பிரியாவுக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து பிரியாவோட மாமா பையனுக்கு நடந்த விஷயம். அவர் பேர் வந்து அருண். அருண் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கார். ஸோ அவர் வந்து ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர். ஸோ சில டைமில் வந்து ஏதாவது கோவிலில் வந்து பூசாரிகள் சாமி கும்பிட்றவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னா இவரை தான் கூப்பிட்டு வந்து சாமி கும்பிடலாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு கோவிலில் வந்து பூசாரியில் வரணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு உடனே அருண் வந்து போகிறாரு. அருண் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒத்தையடி பாதையில் நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து நடந்து வந்துட்டுருக்கிற அந்த இடத்துல வந்து திடீர்னு இவருக்கு வந்து ஒரு யூரின் வந்துடுது. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட வந்து இவர் இப்போ யூரின் பாஸ் பண்ணுறாரு. அவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் வந்து ஒரு மல்லிப்பூ வாசம் பயங்கரமாக அவர் பக்கத்தில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவருக்கு இவருக்கு கண்டிப்பாக பேய் மேலேயும் நம்பிக்கை இருக்கும். அப்போ அந்த வாசம்லாம் அடிக்க ஆரம்பித்தார். ரொம்ப பக்கத்தில் அவ்வளோ டீப்பாக அடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் பயந்துக்கிட்டு அவர் வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அவர் பயந்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அம்மா கிட்ட சொன்னோன்னா அம்மா உடனே சொல்கிறாங்க, உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை நிறையா இருக்குது, ஸோ அதனால் இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, போய் குளிச்சுட்டு தூங்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு அருணுக்கு என்ன நடக்குதுன்னா, அவர் தூங்க போயிருக்காரு. ஸோ தூங்கிட்டு இருக்கிற அந்த டைமில் திடீர்னு அவருக்கு வந்து முழிப்பு வந்துடுது. அவருக்கு என்ன ஃபீல் ஆயிருக்குன்னா, அவர் பக்கத்தில் யாரோ ஒரு பெண்மணி படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக ஏஞ்சி ஓடி அவங்க அம்மா ரூமுக்கு கதவு தட்டி அவங்க அம்மாவை எழுப்பி அவங்க அம்மா என்னன்னு கேட்கும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, பக்கத்தில் யாரோ ஒரு பெண்மணி படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அவங்க அம்மா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, விபூதியெல்லாம் எடுத்து வந்து அவர் மேலே தெளித்து விபூதியெல்லாம் போட்டு அவங்க பக்கத்துலேயே படுக்க வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்றைய நாள் வந்து அதோடு ஸ்மூத்தாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ் போனோன்னே வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு சட்டை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி சட்டையை கழட்டுறாரு. ஸோ கழட்டுறப்ப அந்த கண்ணாடியில் என்ன தெரியுதுன்னா, அவரோட உடம்பு எல்லாமே அப்படியே நெகை கீரல் மாதிரி நிறைய அவர் உடம்புல இருந்திருக்கு. அதை பார்த்து இவர் ஷாக் ஆகி, ஆனால் அந்த விஷயத்தை வந்து அவர் யாருக்கிட்டையுமே சொல்லலை, அப்படியே அவர் மறைச்சிடுறாரு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அருண் வந்து அருணாவே கிடையாது. அவர் வந்து என்னன்னா, அவரோட கேரக்டர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. அவர் வந்து நார்மலாக எல்லாத்துக்கிட்டும் நல்லா சிரித்து பேசி பழகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருப்பார். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து யார்கிட்டையும் பேசுறதில்ல. ஸோ தனிமையாக இருக்க ஆசைப்படுறாரு. சாப்பிட்றது கூட கிடையாது. இவரோட ஆட்டிடியூடெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு, இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இப்படி நடந்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனோட ரூமை திறந்து அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க. ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, சாப்பிட மாட்டேன், என்ன ஆச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்டோன்னே அவர் உடனே வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அம்மா மேலே கோவப்பட்டு இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி கதை விட்டு சாத்திட்டாரு. கதை விட்டு சாத்தினானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்மக்கிட்ட விஷயத்த சொன்னாங்களே பிரியா, அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரியாவோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி ஏதாவது பேய்க்கு அட்டாக் பண்ணிடுச்சு போல், அதனால தான் அவன் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேய் ஓட்டுவாங்களே, அந்த சாமியார் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கள பார்க்குறதுக்காண்டி இவங்க போகிறாங்க ரெண்டு பேரும். அவங்கள சாமியார் பார்க்க போன இடத்துல அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் நார்மலாக தான் இருக்கார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பிரியாவோட அம்மாவும் அருணோட அம்மாவும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்தது கையோட என்ன ஆகுதுன்னா, நம்மளோட அருண் வந்து திடீர்னு வேறு இதில் பேசுகிறாரு. அதாவது ஒரு பொம்பளை வாய்ஸில் பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் தான் இவரோட ஒய்ஃபு, இனிமேல் எங்களை பிரிக்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு.
அதுக்கப்புறம் பிரியாவோட அம்மாவுக்கும் அருணோட அம்மாவுக்கும் பயங்கர ஷாக் ஆச்சு பார்த்த உடனே. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய சாமி பார்க்குற இடம், பேய் ஓட்டுற இடம் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு யூஸுமே இல்லை. கடைசியாக இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து யூரின் பாஸ் பண்ணார்ல, அந்த இடத்துல வந்து ஒரு மோகினி இருந்திருக்கு. ஸோ அந்த மோகினி வந்து இவரை கணவராக ஏற்றுக்கிட்டு 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நைட்டு வந்து இவர் தனியாக பேசுகிறகிட்டலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சாமி பார்த்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அருணோட அம்மா கேட்குறாங்க, இது என் பையனை காப்பாற்ற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த மாந்திரவாதி என்ன சொல்கிறாருன்னா, காலம் கடந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் பையனை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க அம்மா உடனே என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பையனுக்கு உடனடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுங்க. ஏன்னாக்கா உங்கள் பையனை வந்து இப்போ அந்த மோகினி வந்து அவரோட ஹஸ்பண்ட் நினச்சிட்ருக்கு. அதே இவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா இவரை விட்டுட்டு விலகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே அவங்க அம்மா சரி அதுக்காண்டி ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவங்க அம்மா வீட்டுக்கு வந்த கையோட அந்த ஆத்மாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு போல. ஸோ என்ன நடக்குதுன்னா, உடனே அருண் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாவை மெத்தையில் தள்ளி விட்டுட்டு வேகமாக வெளியில் ஓடுறாரு. இவர் ஓடுறத பார்த்து அவங்க அம்மாவும் பின்னாடியே ஓடுறாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் ஓடுனதுக்கப்புறமா அவங்க பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த அருண் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக அந்த பில்டிங்கில் ஏறி மேலே உச்சியில் போயிட்டு அவங்க அம்மா பிடிக்கிறதுக்குள்ளே அவர் மேலேருந்து கீழே குதித்து அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் கீழே விழுந்த கையால் அவங்க அம்மா கீழே வந்து பார்க்குறாங்க. அவரோட ரத்தம் வந்து பச்சை கலரில் இருந்திருக்குது. ஸோ உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிரியாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. ஸோ வர சொல்லி அந்த சடலத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வந்து எரிக்கலான்னு சொல்லி முடிவெடுத்து அவரை எரிக்கிறாங்க. ஸோ எரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, எரித்து முடிச்சுட்டு அந்த சாம்பல் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த சாம்பல் எல்லாமே பச்சை கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் சடங்குகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்க அம்மா வந்து அந்த வீட்டில் தங்கலை, அவங்க வந்து வேறு வீட்டில் தங்க போயிட்டாங்க. ஆனால் இன்னமும் அந்த வீட்டில் வந்து அருணும் அந்த ஒரு பெண்மணி அந்த மோகினி அதுவும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரியா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கேட்ட இந்த கதை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரி என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், நான் இன்ஸ்டாகிராமில் லிங்க்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கூட எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.